வணக்கம் ஜோதிட நேயர்களே. பிரதி வியாழனன்று தொடர்ந்து ஜோதிடமும் எண்கணிதமும். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியிலும் அதையே பார்ப்போம். மூணாம் எண்ணை பற்றி பார்ப்போம். மூணாம் எண் என்பது 9 எண்களிலே அது ஒரு முக்கியமான எண் தான். ஆன்மீக அதிகம் கொண்டவர்கள், ஆன்மீக சிந்தனை அதிகம் கொண்டவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், வாழ்வில் காலங்கடந்து முன்னேறுபவர்கள், திருமணம் தாமதமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். என்ன சார் நீங்கள் 2ஆம் எண்ணில் குணாதிசயங்கள் சொல்லலை என்று நினைக்காதீர்கள். 2ஆம் எண்ணை பற்றி சொல்லும் பொழுது குணாதிசயங்கள் சொல்வது கடினம். ஏனென்றால் சந்திரனுடைய நிலையை பொறுத்து பல மாற்றங்கள் வந்துவிடும். 3ஆம் எண்ணுக்கும் அதுதான் எண்கணிதத்தில் அதுதான் விஷயம். ஆனால் சந்திரனுடைய நிலையை வைத்து பலன் சொல்வது ரொம்ப கடினம். அதற்காகத்தான் ஜோதிடம் எண்கணிதம் என்று வைத்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு ஆளுமை செய்கிறார் 3ஆம் எண். 3ஆம் எண்ணுடைய அதிபதி யார் என்று கேட்டால் குரு. அதனால்தான் பெயர் வைக்கும் பொழுது 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் எண்ணில் பெயர் வைக்கலாம், 9ஆம் நம்பரிலும் பெயர் வைக்கலாம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 3க்கு 6, 9 மிக உகந்த தேதி நம்பர். இந்த எண்ணில் பிறந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் சீக்கிரம் இணைந்து விடுவார்கள். இது போக ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நன்றாக அமைந்துவிட்டு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தை பார்த்தால் போதும். பாதி ஜோதிடர் தான். எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, பழிச்சிடும். அவருக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது? ஆமாம் சொன்னாருங்க, நடந்துருச்சு. அதுலேயும் குருவும் கேதும் இணைந்து வாக்குஸ்தானத்தை பார்த்தால் கேட்க வேண்டாம், ஞான அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குருனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் தயவு செய்து ஆண்களை மட்டும் அதிகமாக நண்பர்களாக வைத்து கொள்ளுங்கள். பெண்களை வைத்தால் கொஞ்சம் பலகீனம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன.